Hello friends, Dr Herbal and நான் உங்க விமல். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹேர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முடி கொட்டுற பிரச்சனைக்கு என்ன ரெமெடிஸ், ஓகேங்களா? ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணணும், டாண்ட்ரஃப்க்கு அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன ஃபுட்ஸ் எடுக்கணும், இல்லை A to Z நம்ம ரெமெடிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஓகேங்களா நம்ம டாக்டர் ஹெர்பல் கிளினிக்கு வந்து ஓகேவா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஓகேங்களா மெடிசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ண ஒருத்தரோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாக அவருக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்து ஓகேங்களா அலோபீஷியா பிரச்சனை இருந்து ஓகேங்களா ஒயிட் பேச்சஸ்லாம் நிறைய கிரியேட் ஆகிட்டு இல்லை முடி பார்த்தீங்கன்னா வேர்லேருந்து கொத்து அப்படி விழுற மாதிரி அந்த கண்டிஷனில் இருந்தார். நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு ஓகே நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. அவர் ப்ராப்பர் சொல்யூஷன் எங்கேயுமே கரெக்டாக கிடைக்கல. ஒரு ஸ்டேஜில் நம்மக்கிட்ட வந்தார். நம்மக்கிட்ட வரும்போது அவரோட எக்ஸாமின் பண்ணி அவர் கிளியர் கண்டிஷன் அவர் எக்ஸாமின் பண்ணி அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கரெக்டாக அனலைஸ் பண்ணி அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு 1 மந்த்லேயே அவருக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரிய ஸ்டார்ட் ஆச்சுன்னு அவர் சொன்னார். இல்லை இப்போ நியர்லி ஒரு 4-5 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஸ்டார்டிங்கில் என்ன கண்டிஷனில் வந்தார் ஓகேங்களா இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கார், அவரே வந்து அவரோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்காரு. வாங்க நான் சொல்கிறத விட அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஆடியன்ஸ்க்கு உங்களோட ஒரு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. அது மாதிரி இந்த உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் ஹெர்பல் கிளினிக் வந்து எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. பேர் முரளி சார். சென்னை அண்ணா நகர்லேருந்து வரேன். எனக்கு இந்த ஹேர் ப்ராப்ளம் டேண்ட்ரஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாகவே இருக்குது. 3 இயர்ஸாகவே நான் நிறைய ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிட்டேன். தெர்மல் டாக்டர்ஸ் கிட்டே நான் போயிட்டேன். எல்லாருமே வந்து மெடிசன்ஸும் இந்த ஷாம்பூ இதுதான் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்க மாட்டேங்குது. டெம்பரரியாக தான் இருக்குது. டெம்பரரினா 2-3 மந்த்ஸ்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி அகைன் ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. எப்படி பார்த்தீங்கன்னா அந்த 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஹேர் ஃபால் இன்னும் ஆகிட்டு அதிகமானதுக்கப்புறம் எனக்கு ஸ்கேல்பே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் ரொம்ப பயந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். சரி என்ன பண்ணலாம், எப்படி நம்ம போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து முடி ஃபுல்லாக கொட்டிடம் போல இருக்குது, நம்ம அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு தெரியலன்னு பயம் இருந்ததுக்கப்புறம் தான் நான் யூடியூப்பில் வந்து இந்த சேனல்ஸ் நான் பார்த்தேன். சேனலை பார்க்கும்போது எனக்கு ஒரு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி கிடச்சிது. சரி ஓகே நம்ம எல்லாமே ட்ரை பண்ணிட்டா கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்குமே. ஆனால் இது நான் ட்ரை பண்ணும்போது ஜஸ்ட் நான் சும்மா ஒரு ஒர்க் விஷயமா இங்கே வரும்போது நான் சும்மா போய் பார்க்கலான்னு வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஓகே நம்மளுக்கு வந்து எல்லா ரிசல்ட்டுமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் ஆகிடும் போல இருக்குது. எனக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிது. அதுக்கப்புறம் போகும்போது எனக்கு 6 மந்த்க்கு அப்புறம் எனக்கு ஒரு பெட்டர் எனக்கு கிடச்சிது. இப்போ நீங்கள் யார் கூட நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு ஃபஸ்ட்டோட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒயிட் ஹேர் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி மேபி எனக்கு நல்லாவே இருக்குது ரிசல்ட். ஓகே பெட்டர். நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் பார்த்தேன்னு சொன்னீங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? சார் ஒரு டாக்டரில் 3 டாக்டர் பார்த்துட்டோம் சார். 3 டாக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. ஒரு டாக்டர் என்ன சொன்னாங்க, டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதுக்கு நான் சொன்னாங்க. தேர்ட் டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் கூட இருக்கலாம், மேபி அதனால் கூட இதாகும்னு சொன்னாங்க. சரி என்னடா அது இப்படியே போயிட்டு இருக்க போல இருக்குது, நம்ம அப்படி தான் கேரி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. எனக்கு என்ன இப்படி தான் போகுமா அப்படின்ட்டு. எதுலையுமே எனக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கவே இல்லை. ரொம்ப எனக்கு வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இதனாலே நான் ஸ்ட்ரெஸ், என்னோட ஒர்க் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் தான் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ண யாருக்கு தனியாக டெடிக்டாக ஒரு கிளினிக் ஒன்று இருக்குது, அதில் ட்ரை பண்ணி பாரு, கடைசி ஒரு சான்ஸ், அதில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்குன்னு சொன்னாங்க. ஓகே சார். நீங்கள் வந்து 2-3 டாக்டரை பார்த்தேன்னு சொன்னீங்க. ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஜெனட்டிக்கு டேண்ட்ரஃப்னு சொல்கிறீங்க, ஓகேவா, நிறைய ப்ராப்ளம் சொல்கிறீங்கன்னு சொன்னீங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு சரியாகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் அங்கேக்கும் இங்கே டாக்டர் ஹெர்பல் கிளினிக் வந்ததுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? சார் பர்சனலாகவே நான் சொல்கிறேன்னா எல்லா டாக்டர்ஸுமே நான் பார்க்கும்போது யாருமே கரெக்ட் சொல்யூஷன்ஸ் சொல்லலை. இங்கே தான் சார் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கே எனக்கு சொன்னாங்களே, அவங்க யாருமே அந்த மாதிரி விஷயத்தை எனக்கு ஆகும்னு சொல்லவே இல்லை. வேறு விஷயம் தான் சொன்னாங்க. ஆனால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குதே சொன்னது இவங்க தான். உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. நிறைய டாக்டர்ஸ்மே யாருமே இந்த ஓப்பனை கொடுக்கல, இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு எதுவுமே சொல்லலை. நான் இவ்வளோ நாள் 3 இயர்ஸ் நான் வெயிட் பண்ணி இப்போ தான் ரிசல்ட்டே வந்து கரெக்ட் ரிசல்ட் நான் பிடிச்சிருக்கேன் போல, பாயிண்ட் நான் அப்போ தான் வந்திருக்கேன் போல, எனக்கு இப்போ தான் தெரியுது. எல்லாருமே வந்து எனக்கு சொன்ன விஷயம் எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. நெகட்டிவ் மெடிசன்ஸு நெகட்டிவ்லாம் யூஸ் பண்ணதுனால எனக்கு ஒன்றுமே தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஓகே நம்ம இந்த பிரச்சனை தான் இருக்கும் போல சொல்லிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி ஆகுது, எப்படி பண்ண போது எனக்கு அந்த விஷயம் கிடச்சிது. இது வரைக்கும் யாருமே எனக்கு போன டாக்டர்ஸ் யாருமே சொல்லலை. இங்கே சொல்லும் போது தான் எனக்கு ஓகே அப்போ இதுக்கோசம் இன்னும் நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு இவங்க தான் சஜஸ்ட் பண்ணி எனக்கு வந்து ஹோப் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க, எனக்கு ஹோப் கொடுத்தாங்க. இங்கே நம்ம கிளினிக்கு வந்ததுக்கப்புறம் ஓகேங்களா உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண சொன்னாங்க? என் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணும்போது நம்பர் ஷேர் பண்ணார். எனக்கு ஷேர் பண்ணதுக்கப்புறம் நான் கால் பண்ணி கேட்டேன் கிளினிக்கு, இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, அப்படி 3 இயர்ஸாக இருக்குது, எனக்கு சரியாகலை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஸ்கேல்பை வந்து நல்லா நீட் அண்ட் கிளியராக ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்னு சொன்னாங்க. நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு டைம் கொஞ்சம் கொடுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் அவங்களே கால் பண்ணாங்க. சார் உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு சார், அதனால தான் உங்களுக்கு லாங் டர்மாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிருக்கு போல்,
அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அந்த ப்ராப்ளம் நம்ம சரி பண்ண முடியும். ஆனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப நாளாக இருக்கிற மாதிரி அந்த இஷ்யூஸ் உங்களுக்கு அந்த இது ப்ராப்ளத்தை காட்டுது. அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒன்றும் ஹேர்ஃபாலாக இருக்கும் போல இருக்குது, உங்களுக்கு லாங் டேர்ம் மாதிரி தான் அது காட்டுது. அப்புறம் நிறைய உங்களுக்கு பேச்சஸ் இருக்கும் போல இருக்குது. அந்த பேச்சஸால் தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சரியாகாமல் இருக்குது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக ஆகிடுச்சு சார். ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் எல்லா டாக்டர்ஸ் பார்த்து யாருமே இந்த சொல்யூஷன் சொல்லவே இல்லை. ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இவ்வளோ இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஒர்க் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு சொல்யூஷன் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோமோ, நம்ம பாயிண்ட்டை பிடிச்சிட்டோமோ, நம்மளுக்கு ஓகே நம்ம இந்த கிளினிக்கில் போனால் நம்மளுக்கு சரியாயிடும் போல இருக்குது, நம்ம கரெக்டான இடத்துல வந்திருக்கோம் போல அப்படின்னு நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் சார். உங்களுக்கு லாங் டேர்ம் ஹேர் ஃபால் இருந்துச்சு, ஹெவியாக ஹேர் ஃபால் இருந்துச்சு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றது எல்லாமே எக்ஸாமின் பண்ணி சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்களா? சார் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஃபுல்லாகவே எக்ஸாமின் பண்ணாங்க. உங்கள் பாடி வெயிட் எவ்வளோ, நீங்கள் என்ன ஃபுட் எடுத்துக்கிறீங்க, அப்புறம் வந்து உங்களோட ஸ்லீப்பிங் டைம் வந்து எப்போ காலையில் எழுந்திருக்கிறீங்க, ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பெட்டரான ஹோப் கிடச்சிது. ஓகே என்னன்னா இங்கேயுமே சொல்லாத வந்து இங்கே சொல்கிறாங்களே, நம்ம இவ்வளோ விஷயம் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களே, நம்ம ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நம்மளை பெட்டராக வந்து நம்மளோட ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு எனக்கே ஹோப் வந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகேவா, நம்ம கிளினிக்கு தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா, நேரில் இவங்களை போய் பார்க்கணுமா அப்படின்ற டவுட் இருக்கும். இல்லை அவ்வளோ கஷ்டப்படவே தேவை கிடையாது. உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களோட உச்சந்தலையை ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்பி விடுங்க. உங்களோட ஸ்கேல்ப் கண்டிஷனை பார்த்துட்டு நான் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி ஹேர் ஃபாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. ஓகேங்களா, ஸ்டேஜ் 1ல் இருக்கவங்க, அதாவது பிகினிங்காக ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 மாதமாக தான் முடி கொட்டிகிட்டு இருக்கு, 3 மாதமாக தான் முடி கொட்டிகிட்டு இருக்குன்னுவாங்க. இதில் பிகினிங் லெவலில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோம் ரெமெடி ட்ரீட்மெண்ட்லேயே சரி பண்ணிக்கலாம். வீட்டில் கொடுக்குற சிம்பிள் டிப்ஸ்லேயே ரெமெடிஸ்லேயே நம்ம சரி பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. செகண்ட் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு, அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த ப்ராடக்ட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறேன்னா போதும், நான் அவங்க கைட் பண்ணுவேன். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 months to 1 year 2 years ஹேர் ஃபால் இருக்குது, 3 years ஹேர் ஃபால் இருக்குன்றவங்க கூட பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நான் ப்ராடக்ட்ஸ் கொடுப்பேன். அந்த ப்ராடக்ட் நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணி டயட் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். இல்லை தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்ரி வீக் ஒன்ஸ் வந்து எனக்கு வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். அதே ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற டயட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் அவங்க ஃபுட்லேயும் ப்ராடக்ட் யூசேஜ் மெத்தட்லேயும் சின்ன ஆல்ட்ரேஷன் சொல்லுவேன். நான் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். என் கூட கண்டினியூவாக டச்லேயே இருந்தால் மட்டும் போதும். வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டால் போதும், உங்களுக்கு கண்டினியூ டச்சில் இருக்கணும். இந்த 4th ஸ்டேஜ் தான் அது சொல்கிறது இருக்கிறது அட்வான்ஸ் ஸ்டேஜ். அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலை ஃபுல்லாக அதிகமாக ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே ஃபங்கல் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கவங்கள தான் நான் கிளினிக்கு வாங்க, நான் டேரெக்டாக அவங்களை எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அவங்களுக்கு ஏன்னா ஒருத்தருக்குமே ஸ்பெசிஃபைடாக என்ன கண்டிஷனில் இருக்காங்க தெரிஞ்சு தான் நம்ம மெடிசன்ஸ் பண்ண முடியும். இல்லை அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு. மற்றபடி இந்த ஸ்டேஜ் 1 to stage 3 வரைக்கும் இருக்கவங்க நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணாவே போதும். நான் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு ஈஸியாக எக்ஸாமின் பண்ணிடுவேன். சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இன்னொரு வீட்டில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க, எப்படி யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க? எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி ஹேர் ஃபால் வந்ததுனால ஸ்டேஜ் 4னால எனக்கு காம்போ பேக் கொடுத்தாங்க. ஆன்டி ஃபங்கல் ஆயில், ஷாம்பு, ஹேர் க்ரோத் ஆயில், டேப்லெட். இது வந்து ஏன் சார் எனக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க நான் கேட்டதுக்கு, இல்லை சார் நீங்கள் 4th ஸ்டேஜில் இருக்கனால இதுதான் கொடுக்கணும். இதே நீங்கள் 2nd ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ் இருந்தீங்கன்னா ஆயிலும் ஷாம்பு கொடுத்துருப்பேன் சார். ஆனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்க. அது வந்து நீங்கள் 1 or 2 months நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராடக்ட் வந்து ஷாம்பு ஆயில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சார் சொன்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். ஓகே சார், ஆக்சுவலி நீங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியான ஹேர் லாஸு, ஒயிட் பேச்சஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அப்போத்துக்கும் இப்போத்துக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% உங்களுக்கு சரியாயிடுச்சு. இன்னும் ஒரு 10% தான் உங்களுக்கு இருக்குது. அதுவும் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக மெடிசின்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். அதே நேரத்தில் நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த இது இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, இவ்வளோ சரியாகுது அப்படின்ட்டு நீங்களாக உங்கள் சொல்லும்போது வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஓகே, ரொம்ப தேங்க்யூ சார். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஹேர் சம்மந்தப்பட்ட நிறைய டவுட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இல்லை நான் வந்து நிறையா ஹோம் ரெமடிஸ் கொடுத்துருக்கேன், அது இந்த வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஹெவி ஹேர் ஃபாலு, ரொம்ப லாங் டேர்ம் ஹேர் ஃபால் இருக்குது, ரொம்ப நாள் இந்த பிரச்சனை இருக்குது, இல்லை தலை அரிக்கிற பிரச்சனை இருக்குது, பொடுகு இருக்குது, இல்லை தலை சொரியும் போது ஒயிட் ஃப்ளேக்ஸ் மாதிரி வருது, வெள்ளை கலரில் பவுடர் மாதிரியோ இல்லை மாவு மாதிரியோ உங்களுக்கு வருது, அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலையே பட தேவையில்லை. உங்களோட உச்சந்தலையை ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கேல்ப் கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு, என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துட்டு, நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கீங்களா, செகண்ட் ஸ்டேஜில் இருக்கீங்களா, இல்லை அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கீங்களா அப்படின்றத நான் எக்ஸாமின் பண்ணிவிட்டு
நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு கிளினிக்கில் தான் வந்து தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 100ல் ஒரு 4லேருந்து 5 பேர் தான் வந்து கிளினிக்கு வர மாதிரி இருக்கும். நான் ஏன் வர சொல்கிறேன்னா, ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்க ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஹெவியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஆளை தான் நான் கிளினிக்கு வர சொல்லுவேன். கிட்டத்தட்ட 90-95 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, நான் அவங்களுக்கு ப்ராடக்ட் என்ன சொல்லணும் யூஸ் பண்ணணுமோ அதை வந்து சஜஸ்ட் பண்ணி அவங்க என்ன கேர் எடுக்கணுமோ அதை கரெக்டாக பண்ணாவே சரியாயிடும். உங்களுக்கு அந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.